இப்ப இது திமுகவினுடைய மனநிலையை எப்படி பாதிக்கும்? இவங்களுடைய பலம் என்ன அப்படின்றது வந்துட்டு காங்கிரஸுக்கு தெரியுதோ இல்லையோ, மத்த எல்லா கட்சிகளுக்கும் தெரியும். விடுதலை சிறுத்தைகளுக்கு தெரியும், 2 கம்யூனிஸ்டுகளுக்கு தெரியும், தமிழக முஸ்லிம் முன்னேற்ற கட்சி எல்லாத்துக்கும் தெரியும், இந்திய தமிழ்நாட்டுக்கே தெரியும், காங்கிரஸ் கட்சியோட தலைமைக்கும் தெரியும். அப்ப இவங்க சொல்லும் போது அவங்களுக்கு எவ்வளவு கோவம். இதுதான் இவங்க யோசிக்காத பண்ண வேலை. இதுல வந்து காங்கிரஸ் தலைமையில ஒரு சிலருடைய பின்னணி இருக்குன்னு வச்சுங்க. கே.சி. வேணுகோபால் போன்றவருடைய பின்னணி இதுக்கு இருக்குது, புரியுதுங்களா? ஏன்னா அவங்க என்ன பண்றாங்க, விஜய் வந்துட்டு நம்ம கேரளா கூட பயன்படுத்திக்கலாமே, விஜய்க்கு அங்க கூட்டம் கொடுத்து அப்படின்ற எண்ணம் வந்துட்டு கே.சி. வேணுகோபாலுக்கு இருக்கிற மாதிரி தெரியுது. அப்போ இதெல்லாம் வச்சுக்கிட்டு தான் இவங்க வந்துட்டு இதெல்லாம் பண்றாங்க. ஆனா ராகுல் காந்தி கிட்ட போகும்போது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, முதல்ல போகும்போதே வந்துட்டு 42 பேர் போனாங்க. அப்பவே வந்துட்டு ராகுல் காந்தி என்ன சொல்லிட்டாரு அப்படின்னா, எல்லாரும் பேசி முடிச்சோட கருத்து சொல்லிட்டீங்களா, இப்ப 18 எம்எல்ஏ இருக்கிறீங்க, 10 எம்பி இருக்கிறோம், நம்மளுக்கு விஜயோட பொண்ணை எவ்வளவு எம்எல்ஏக்கள் வருவாங்க, எவ்வளவு எம்பிக்கள் வருவாங்க. அதுக்கு வந்து சைலண்ட் ஆனாங்க. அதாவது ஆதரவா பேச 2-3 பேர் அப்படி சைலண்ட் ஆயிட்டாங்க. ஓகே, ஒன்னா நல்லா போயிட்டு வேலையை பாருங்க அப்படின்றாரு.